நீங்கள் ஷோட சப்டைட்டில் சொல்லிட்டே இருந்தீங்க, தமிழர்கள் ஏன் தோனியை கொண்டாடுறாங்க, தமிழர்களுக்கு ஏன் அவர் ரொம்ப பிடிக்குது. ஆக்சுவலாக நான் வந்து தோனி வந்து இந்தியாவுக்கு ஆடும்போது எனக்கு ஒரு கிளப்புக்கு ஆடுற மாதிரி தான் இருக்கும். அவர் ஒரு கிளப் கிரிக்கெட் ஆடுறாரு. தோனி வந்து சென்னைக்கு ஆடும்போது ஒரு கண்ட்ரிக்கு அப்படி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா தோனி வந்து சென்னைக்கு ஆடும்போது மட்டும் ரொம்ப அனிமேட்டடாக இருப்பார். நோபால்னு ஒருத்தன் கொடுத்துருவான், நேராக கிரவுண்டுக்குள்ளே போயிடுவார். அவுட் ஆகி பெவிலியனில் இருக்காரு. அவருக்கு 300 மேட்ச் ஆனவருக்கு தெரியும் அது ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் அவரால் ஒரு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எனக்கு அது ஒரு முரணாக பட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப ஃபிலாசபிக்கல் ஆனாலே ரொம்ப அனிமேட்டடாக மாறுது. அப்புறம் ஒரு ரிலேஷன் வருது. அவர் சென்னையோட ஆடும்போது மட்டும் ரொம்ப வெற்றியோட இன்க்ளைண்ட் ஆயிடுறாரு. அவருக்கு வந்து இந்த க்ரௌடு இருக்குல்ல, இந்த க்ரௌடோடைய அன்புக்கு அவருக்கு என்ன கைமாறு பண்ணுறதுனே தெரியல. அவர் ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி ஆசைப்படுறவருக்கு வந்து அது அவர் ஏதோ ஒரு மனத்தடை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, நான் வந்து சன்னியாசம் போகிறேன்னு சொல்கிற ஹஸ்பண்ட் கிட்ட அவன் ஒய்ஃப் எப்படி அன்பை காமிச்சு நிறுத்துறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இவர் அன்பு காட்ட அவர் வந்து ரொம்ப இன்க்ளைன் வெற்றி நோக்கி போயிட்டே இருப்பார். ப்ராசஸ்ன்னு பேசின ஒரு ஆள் வந்து வெற்றி நோக்கி நகர்ந்துகிட்டே இருப்பார். தோல்வி அடைந்து அவரால் ஏற்றுக்க முடியாது, மனம் உடைகிறாரு. வெற்றி ஆகிறத ரொம்ப கண்கலங்கி கொண்டாடுறாரு. நீங்கள் இந்தியாவுக்கும் அந்த மாதிரி தமிழர்களுக்கும் தோனிக்குமான கம்பேரிசன் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு எளிமை தான். கப்பு ஜெயிச்சுவாங்க, ஓரமாக நின்றுட்டு இருப்பார். நீங்கள் தமிழர்கள் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கையில் எவ்வளோ சாதிச்சாலும் சரி, அவங்க உடையிலேருந்து அவங்க பாவனையிலேருந்து எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் தோனி வந்து நான் டான்ஸ் ஆடின வீடியோ பார்க்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிடிச்சி தள்ளி விடுவாங்க டான்ஸ் ஆட. ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கூச்ச சுபாவத்தோடையே இருப்பாங்க. ஏஆர் ரஹ்மானே போய் ஜெயிச்சாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே இந்த டோன்லேயே இருப்பார். எந்த ஒரு பெரிய மேடைக்கு போனாலும் அந்த லைம்லைட்லேருந்து ஒரு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு வெளியே வரக்கூடிய ஆட்களாகவே இருப்பாங்க. இன்னொன்று நான் பர்சனலி பார்த்தோம், தமிழர் வந்து கொஞ்சம் நல்லா எடை போட்டுருவாங்க மக்களை, தன்னை சுற்றி இருக்க ஆள். அது பொலிட்டிக்ஸ்லையும் சரி எல்லா விஷயங்களும் நல்லா எடை போட்டுருவாங்க. தோனி வந்து எடை போடல மாஸ்டர்னு சொல்லுவேன். அவர் சிஎஸ்கேல ஒரு டீமை சேர்க்குறாருல, அது வந்து அவர் வேற லெவலில் சேர்க்குறாருன்னு சொல்லுவேன். நீங்கள் சிஎஸ்கே விட்டு ஒருத்தன் வெளியே போயிடுவான், அவன் வேற டீமுக்கும் ஆடி இருப்பான். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் சிஎஸ்கே புகழை மட்டும்தான் பாடிக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் லாயலா இல்லையாங்கிறத ரொம்ப அழகாக ஸ்பாட் பண்ணிடுவார்.